வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆண்டவருடைய திருமுழுக்கு. இது சும்மா தண்ணில நடந்த ஒரு சடங்குன்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு பெரிய ரெவலேஷன், ஒரு விண்ணக திறப்பு விழானே சொல்லலாம். இயேசுவோட மொத்த வாழ்க்கை பயணமும் அவரோட மிஷன் என்னங்கிறதும் இந்த ஒரு நிகழ்வுல தான் உலகத்துக்கே வெளிப்படுத்தப்பட்டுச்சு. வாங்க, இதோட ஆழமான அர்த்தங்களை ஒன்னா சேர்ந்து அலசி ஆராயலாம். சரி, இதை கேட்டோன்னே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி என்ன தெரியுமா? பாவமே இல்லாத இயேசுவுக்கு எதுக்கு பாவ மன்னிப்புக்கான ஒரு திருமுழுக்கு? இது ரொம்ப பெரிய கான்ட்ரடிக்ஷன் மாதிரி தெரியுதுல்ல? வாங்க இந்த புதிருக்கு விட என்னன்னு தேடி பார்ப்போம். இந்த குழப்பம் நமக்கு மட்டும் இல்லைங்க. அங்க இருந்த திருமுழுக்கு யோவானுக்கே இதே டவுட் தான். இயேசுவை பார்த்த உடனே அவரே கேக்குறாரு, ஐயோ, நான் தான் உங்ககிட்ட திருமுழுக்கு வாங்கணும், நீங்க என்கிட்ட வரீங்களே அப்படின்னு. இது இந்த சம்பவத்தோட மர்மத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுது இல்லையா? சரி, இப்போ கதை நடக்கிற இடத்துக்கு போவோம். மத்தேயு நற்செய்தியில சொல்ற மாதிரி இயேசு கலிலேயாவிலிருந்து நேரா யோர்தான் ஆற்றுக்கு போறாரு. அங்க யார் இருக்கா? திருமுழுக்கு யோவான். அவர் அங்க மனந்திரும்புதலுக்கான திருமுழுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த டைம்ல தான் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு நடக்குது. இதுக்கு இயேசு சொல்ற பதில் ரொம்பவே ஆழமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு இது நடக்கட்டும், கடவுளுக்கு எதுவெல்லாம் சரியோ அதையெல்லாம் நாம நிறைவேற்றுறது தான் முறை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது பாவத்தை பத்தினதில்ல, இது ஒரு பெரிய டிவைன் பிளானோட ஒரு பகுதி. அப்படி என்ன அந்த திட்டம்? வாங்க முதல் க்ளூவை பாப்போம். சரி, அந்த தெய்வீக திட்டம் என்னன்னு புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி போகணும். அங்க இறைவாக்கினர் எஸ்ஐயா பின்னாடி வரப்போற ஒருத்தரை பத்தி சில ஆச்சரியமான குறிப்புகளை ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்காரு. எஸ்ஐயா என்ன சொல்றாருன்னா, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஊழியர் வருவாருன்னு சொல்றாரு. இவர் சும்மா வேலை செய்யற ஆள் கிடையாது. கடவுளோட மீட்பு திட்டத்தையே நிறைவேற்ற போறவர் இவர்தான். இந்த தீர்க்க தரிசனம் வரப்போற மீட்பரோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இப்ப பாருங்க அந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி நிஜமாகுதுன்னு. எஸ்ஐயா சொன்ன என் ஊழியருங்கிற வார்த்தை வானத்திலிருந்து கேட்ட என் அன்பார்ந்த மைந்தருங்கிற குரல்ல அப்படியே எதிரொலிக்குது. அவர் மேல என் ஆவி தங்கும்னு சொன்னது புறா வடிவத்துல தூய ஆவி இறங்குனது மூலியமா நிறைவேறுது. இது ஏதோ ஆக்சிடென்டா நடந்ததில்ல, பல நூற்றாண்டுகளா காத்திருந்த ஒரு தீர்க்க தரிசனத்தோட டைரக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். தீர்க்க தரிசனம் நிறைவேறினது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த இடத்துல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சே. அதுதான் வானத்திலிருந்து கேட்ட அந்த குரல். அந்த குரலோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம திருப்பாடல்கள் பக்கம் போகணும். திருப்பாடல் 29ல பாத்தீங்கன்னா கடவுளோட குரலை இந்த பிரபஞ்சத்தையே அதிர வைக்கிற ஒரு பெரிய சக்தியா சொல்றாங்க. கடலையும் மலையையும் நடுங்க வைக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ். இது கடவுளோட ஒரு பிரம்மாண்டமான மஜஸ்டிக் சைட காட்டுது. ஆனா யோர்தான்ல கேட்ட குரல் அப்படி இல்ல. அது உலகத்தை அதிர வைக்கல. அதுக்கு பதிலா ஒரு அப்பா தம் பையன் மேல காட்டுற பாசம் மாதிரி ரொம்ப அஃபர்மிங்கா ஒரு குரல் கேட்டுச்சு. இவர் என் அன்பார்ந்த மைந்தர். இங்கதான் கடவுளோட இன்னொரு முகம் நமக்கு தெரியுது. அவர் பெரிய அரசர் மட்டும் இல்ல, ரொம்ப பாசமான ஒரு சரி, இப்போ நாம மூணாவது ஃபைனல் க்ளூக்கு வரும். திருத்தூதர் பணிகள் புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு ஒரு புது ஆங்கிள் கிடைக்குது. இது பாவத்தை கழுவுறதுக்காக இல்ல, ஒரு முக்கியமான பணிக்காக செய்யப்படுற அபிஷேகம், அதாவது அனாயிண்டிங். பேதுரோட இந்த ஸ்பீச் ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது. என்னன்னா, கடவுள் ஆளை பார்த்து பாகுபாடு பார்க்கறவர் இல்ல. அதனால இயேசுவோட இந்த அனாயிண்டிங் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனுஷங்களுக்கும் சொந்தமானது. இது ஒரு யூனிவர்சல் பிகினிங். அப்போ இந்த நிகழ்வை நாம இப்படி பிரிச்சு பார்க்கலாம். ஸ்டெப் 1, தூய ஆவி இயேசு மேல இறங்குறாரு. இதுதான் தி ஈவெண்ட். ஸ்டெப் 2, இதோட அர்த்தம் என்ன? இயேசு பரிசுத்த ஆவியோட வல்லமையால அபிஷேகம் செய்யப்படுறாரு, அதாவது அனாயின் பண்ணப்படுறாரு. ஸ்டெப் 3, எதுக்காக இந்த அனாயிண்டிங்? எல்லா இடத்துக்கும் போய் நன்மை செய்வவும் தீமையோட பிடியில் இருக்கிறவங்கள விடுவிக்கவும் தான். சோ இது பாவ மன்னிப்பு இல்ல, இது ஒரு பெரிய மீட்பு பணிக்கான இனாகிரேஷன் செரமனி. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 3 க்ளூஸையும் இப்போ ஒன்னா சேர்த்து பாப்போமா? இந்த பெரிய பசிலோட முழுமையான விடை இப்போ நமக்கு கிடைக்க போகுது. இப்ப பாருங்க அந்த முழுமையான சித்திரம். இயேசு யாரு? அவர் எஸ்ஐயா முன்னாடியே சொன்ன அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர். அவரேதான் தந்தையால் என் அன்பார்ந்த மைந்தர்னு உறுதி செய்யப்பட்டவர். அவரேதான் தூய ஆவியால சக்தி கொடுக்கப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்டவர். அவரோட மிஷன் என்ன? குணமளிக்கிறது, விடுதலை கொடுக்கிறது. பாத்தீங்களா, இந்த ஒரே ஒரு நிகழ்வுல இத்தனை பெரிய அடையாளங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் இந்த முழு அலசலோட டேக்அவே என்னன்னா, இயேசுவோட திருமுழுக்கு பாவத்தை கழுவுறதுக்காக இல்ல, அது அவரோட உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னு உலகத்துக்கு வெளிப்படுத்தி அவரோட மீட்பு பணியை அஃபிஷியலி லான்ச் பண்ற ஒரு டேர்னிங் பாயிண்ட். சரி, கடைசியா ஒரு கேள்வி. இயேசுவோட திருமுழுக்கு அவரோட ஐடென்டிட்டியையும் மிஷனையும் வெளிப்படுத்துச்சு, சரிதானே? அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற திருமுழுக்கு எதை வெளிப்படுத்துது? அது நம்மளோட உண்மையான அடையாளம் என்ன?
இந்த உலகத்துல நம்மளோட மிஷன் என்னான்னு நமக்கே ஞாபகப்படுத்துற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.